காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 7ஆம் வகுப்பில் உள்ள கலைச்சொல் அறிவோம் என்கின்ற பாடப்பகுதியில் உள்ள வினா விடைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் நம்ம கடிதம் எழுதுக, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது நாம் கலைச்சொற்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனை பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு பக்கம் எண் 65 பக்கம் எண் 65 மொழியோடு விளையாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய விடைகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ குறிப்புகளை பயன்படுத்தி இடமிருந்து வலமாக கட்டங்களை நிரப்புக. நூலகத்தில் இருப்பவை டேஷ் நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம். அப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு. கலைச்சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். பக்கம் எண் உங்களுக்கு பக்கம் எண் 65 கொடுக்கப்பட்டுள்ளது. மொழியோடு விளையாடு. முதல் நூலகத்தில் இருப்பவை. நூலகத்தில் இருப்பவை டேஷ் நூல்கள் நிறைந்துள்ள இடம் டேஷ் நிறைந்துள்ள இடம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுங்க நீங்கள் என்ன விடையாக வரும் அப்படின்னு எழுதணுங்க. பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் நூல்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது 1வது பாக்ஸில் தான் நம்ம நூல்கள் நூலகம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது 2வது பாக்ஸில் திருக்குறள் பாரதிதாசன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். அப்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஃபஸ்ட்டு 4 வரா மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும், நூல்கள் அப்படின்னு எழுதணும். இதுதான் முதல் நம்பர் பாக்ஸ், 1வது பாக்ஸ். இங்கே நீங்கள் நூல்கள்னு எழுதிக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் வரிசையிலையும் உங்களுக்கு ஒரு 1 நம்பர் கொடுத்துட்டு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் இந்த விடைகளை எழுதிக்கணும். நூல்கள் நூலகம் அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த விடைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ நூலகத்தில் இருப்பவை, நூலகத்தில் என்ன வச்சுருப்பாங்க, நூல்கள். அப்போ நீங்கள் இங்கே என்ன எழுதணும், நூல்கள். நூலகத்தில் இருப்பவை நூல்கள். நூல்கள் நிறைந்துள்ள இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க, லைப்ரரி, அதாவது நூலகம். இப்போ நூலகம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். அடுத்ததாக 2வது உலக பொதுமறை. உலக பொதுமறை டேஷ் புரட்சி கவிஞர். டேஷ் புரட்சி கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. புரட்சி கவிஞர் டேஷ். இப்போ உலக பொதுமறை என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். இப்போ நம்ம 2வது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2வது பாக்ஸில் திருக்குறள்னு எழுதிக்கணும். அடுத்தது கீழேயும் உங்களுக்கு 2வது நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பாரதிதாசன் அப்படின்னு எழுதணும். இப்போ இங்கே திருக்குறள். இங்கே புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்ததாக 3வது முனைப்பாடியார். இயற்றியது. முனைப்பாடியார் இயற்றியது டேஷ்.
நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் பாடியவர். நீதிநெறி விளக்கம் பாடியவர் டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த விடையை வந்து நம்ம 3வது கட்டடத்தில் எழுதணும், 3வது பாக்ஸில். இப்போது உலக பொதுமறை எழுதியாச்சு. முனைப்பாடியார் இயற்றியது அறநெறி சாரம். அறநெறி சாரம் பாடியவர். நீதிநெறி விளக்கத்தை பாடியவர் குமர குருபரர். அடுத்ததாக 4வது குற்றால. 4வது குற்றால மழை வளத்தை. குற்றால மழை வளத்தை. குற்றால மழை வளத்தை கூறும் நூல். குற்றால மழை வளத்தை கூறும் நூல் டேஷ். இங்கே வந்து நம்ம என்ன விடை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி. இப்போ குற்றால மழை வளத்தை கூறும் நூல் குற்றால குறவஞ்சி என்பதன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக சுரதா என்பதன். விரிவாக்கம். சுரதா என்பதன் விரிவாக்கம் டேஷ். இங்கே வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தின தாசன். இந்த குற்றால மலைவளத்தை கூறும் நூல் குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்புரத்தின தாசன். அடுத்தது 5வது குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி பாடியவர். டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே திரிகூட ராசப்ப கவிராயர். அப்படின்னு வந்து நீங்கள் இந்த விடையை வந்து எழுதிக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கீழ்காணும் படங்களை பார்த்து இரட்டை கிளவி அமையுமாறு தொடர் உருவாக்குக. இங்கே வந்து உங்களுக்கு வந்து சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இரட்டை கிளவி தொடர்கள் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அவங்களே அங்கே எழுதிட்டாங்க, மழை சடசடவென பெய்தது. அடுத்ததாக புறாக்கள் வந்து பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பறவைகள். அதை வச்சு நம்ம எழுதணும். இப்போ நம்ம அதனை பார்க்கலாம். அடுத்ததாக பக்கம் எண் மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு வி. பக்கம் எண் வந்து 65. முதலாவது விடை. இப்போ மழை சடசடவென பெய்ததை அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு எழுதி போடலை. இரண்டாவது ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா,
அதில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. பறவை, பறவை, பறவைகள்லாம் வந்து பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் எழுதிக்கணும். பறவை படபடவென, படபடவென பறந்தது. பறவை படபடவென பறந்தது. இந்த பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு டேஷ் இருக்குது. அந்த டேஷில் தான் நீங்கள் இந்த விடைகளை எழுதணும். அடுத்தது இரண்டாவது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு புகை வண்டி, ட்ரெயின் வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புகை வண்டி, புகை வண்டி சடசடவென, புகை வண்டி. அடுத்தது மரம் கொடுத்துருக்காங்க, மரக்கிளை சடசடவென முறிந்தது. புகை வண்டி கடகடவென ஓடியது. கடகடகடன்னு சவுண்டு வரும் இல்லையா, அது. புகை வண்டி கடகடவென, கடகடவென, கடகடவென ஓடியது. இல்லை சென்றது கூட நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை சென்றது. இதுக்கான விடை பாருங்கள், புகை வண்டி கடகடவென சென்றது. அடுத்ததாக கடகடவென சென்றது, இச்சு கடகடவென சென்றது. அடுத்தது மூன்றாவது. மரக்கிளை, மரக்கிளை சடசடவென, சடசடவென, சடசடவென முறிந்தது. இப்போ கீழ்காணும் படங்களை பார்த்து இரட்டை கிளவி அமையுமாறு தொடர் உருவாக்குக வந்து கொடுத்துருக்காங்களே, 4 பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டேஷ்லையும் இந்த மாதிரி எழுதிக்கணும். பறவை படபடவென பறந்தது. இதில் இரட்டை கிளவி தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படபட, பிரித்தால் பொருள் தராது. இப்போ பட அப்படின்னு பிரிக்கிறோம், அதை பிரித்தா பொருள் தருதா, இல்லை. அடுத்தது புகை கண்டி கடகடவென சென்றது. கடகட, இதை பிரித்தா பொருள் தருதா, இல்லை. அடுத்ததாக மரக்கிளை சடசடவென முறிந்தது, இது பிரித்தா பொருள் தரலை. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கலைச்சொல் அறிவும் வந்து பார்க்க போகிறோம். இங்கே கீழ்காணும் அறிவிப்பை படித்து பக்கம் எண் 66 கொடுத்துருக்காங்க. அறிவிப்பை படித்து அதன் பின் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தீ விபத்து ஏற்பட்ட நம்மளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு புத்தகத்தில் இருக்குது. அதை வந்து நீங்கள் படித்து கொள்ளுங்கள். இது வந்து உங்களுக்கு தேர்விற்கு வந்து கேட்கப்பட மாட்டாது. அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அடுத்ததாக கலைச்சொல் கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கம் எண் 67 இல்லை ரிலீஜியன். முதலாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன். ரிலீஜியன் என்பதற்குடைய தமிழ் சொல் என்னன்னா சமயம். உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழில் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேர்விற்கு கேட்கப்படும். அடுத்தது இரண்டாவது சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி என்பதனுடைய பொருள் எளிமை. சிம்பிளிசிட்டி எளிமை. அடுத்தது மூன்றாவது சேரிட்டி. சேரிட்டி என்பதனுடைய பொருள் ஈகை. சேரிட்டி ஈகை. நான்காவது டிகினிட்டி. டிகினிட்டி என்பதனுடைய பொருள் கண்ணியம். கண்ணியம்.
அடுத்ததாக 5வது டாக்ட்ரைன். டாக்ட்ரின் கொள்கை, இதனுடைய பொருள் வந்து கொள்கை. அடுத்ததாக 6வது ஃபிலாசபி. ஃபிலாசபி என்பதனுடைய பொருள் தத்துவம். தத்துவம். அடுத்தது 7வது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி நேர்மை. இன்டெகிரிட்டி என்பதனுடைய பொருள் நேர்மை. அடுத்தது சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி என்பதனுடைய பொருள் வாய்மை. வாய்மை. அடுத்தது 9வது ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் உபதேசம். உபதேசம். ப்ரீச்சிங் PREACHING. அடுத்தது 10வது ஆஸ்ட்ரோனமி. ஆஸ்ட்ரோனமி NOMY ஆஸ்ட்ரோனமி வானியல். வானியல். இப்போ கலைச்சொல் அறிவோம். உங்களுக்கு வந்து எப்படி வந்து தேர்வில் கேட்பாங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழில் வந்து உங்களை எழுத சொல்லுவாங்க. கலைச்சொல் அறிவோம் பாட புத்தகத்தில் பக்கம் எண் 67 வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ முதலாவது ரிலீஜியன். ரிலீஜியன் என்பதனுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயம். ரிலீஜியன் என்பதனுடைய பொருள் என்ன மாணவர்களே? சமயம். இப்போ ரிலீஜியன் என்பதனுடைய பொருள் சமயம். அடுத்தது 2வது சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி என்பதனுடைய பொருள் எளிமை. அடுத்ததாக 3வது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகை. அடுத்ததாக 4வது என்ன சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிகினிட்டி. டிகினிட்டி என்பதனுடைய சொல் கண்ணியம். டிகினிட்டி கண்ணியம். அடுத்தது 5வது டாக்ட்ரைன் கொள்கை. இப்போ சேர்த்து படிங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும். ரிலீஜியன் சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிகினிட்டி கண்ணியம், டாக்ட்ரைன் கொள்கை. அடுத்ததாக 6வது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மொத்தம் இதில் வந்து கலைச்சொற்கள் வந்து நமக்கு 10 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்ததாக உங்களுக்கு தேர்விற்கு 100 மதிப்பெண்களுக்கு வந்து கேட்கப்படும். அதனால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இடம்பெறும். அதனால் தவறாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து இவை அனைத்தையும் எழுதி வைத்து கொண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லணும்னா ஃபிலாசபி. ஃபிலாசபி என்பதனுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவம். அதனுடைய தமிழ் சொல் தத்துவம். ஃபிலாசபி தத்துவம். அடுத்ததாக 7வது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி என்பதனுடைய பொருள் வந்து நேர்மை. இன்டெகிரிட்டி என்பதனுடைய பொருள் நேர்மை. அடுத்ததாவது 8வது சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி என்பது வாய்மை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ப்ரீச்சிங் உபதேசம். அடுத்தது 10வது ஆஸ்ட்ரோனமி வானியல் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதிக்கணும். இப்போ கலைச்சொற்கள் அறிவும் ரிலிஜியன் சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிகினிட்டி கண்ணியம், டாக்ட்ரைன் கொள்கை, ஃபிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி நேர்மை, சின்சியாரிட்டி வாய்மை, ப்ரீச்சிங் உபதேசம், ஆஸ்ட்ரோனமி வானியல். இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கணும். இதோடு உங்களுக்கு 3ஆம் பருவமானது நிறைவுற்றது மாணவர்களே. இதிலிருந்து உங்களுக்கு அனைத்தும் வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதிலேருந்து சில பாடப்பகுதிகள் வந்து நீக்கியிருக்காங்க. நீக்கினதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம். கரும்பலைகளை எழுதி போட்டதை மட்டும் படித்தால் போதுமானது. நன்றி மாணவர்.